வெல்கம் ஆல். பொட்டேட்டோ ட்விஸ்ட் பண்ணலாமா? இதுக்கு 4 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கோங்க, தோல் உரிச்சு. அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா மசிச்சுக்கோங்க. கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது தனியாக ஊறட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சோண்டு செசமி சீட்ஸ், 2 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைச்ச மாவை சின்ன பாலாக உருட்டி அதை வந்து சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக வந்து திரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை அப்படியே 2ஆக மடக்கி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை கையில் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுங்க. செம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ ட்விஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சாஸ் சைடில் வச்சு குழந்தைங்க சாப்பிட விரும்புனாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. அடுப்புக்கிட்ட நிற்கும் போது கடுப்பு இல்லாமல் பொறுப்போடையும் பாசத்தோடையும் செஞ்சு கொடுத்தா எல்லாமே சூப்பரான டிஷ் தாங்க. டட்டா, பாய். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.